ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு அப் அண்ட் டவுன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டாக தான் இருந்தது. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ ரெட் கலரில் இருக்கும். பட் செல்லர்ஸ் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்க விடாமல் பையர்ஸ் ஸோ மேலே கொண்டு க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மிட் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் செல். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று லோ $66.55. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லிங் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங்கில் தான் இருக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்து, யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூட் ஆயிலும் அதே மாதிரி தான். ஸோ க்ரூட் ஆயிலும் ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகலை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஜோனில், அதாவது 5696 ஸோ நேற்றே நம்ம இந்த சப்போர்ட் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த சப்போர்ட் எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 5806 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 5606ங்கிறது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் பிரேக் அவுட்னு சொல்லலாம். இந்த 5606க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ செல்லிங் பாசிபிள். அந்த செல்லிங் 5620 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ நம்ம ஒரு செல் சைடு மூமெண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா நேத்தோட 2230 1030ங்களா, ஆமாம் 1030யோட கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை 5736. இந்த 5736க்கு மேலே கேண்டில்ஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இங்கேருந்து அகைன் இந்த 5780 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல் சைடு க்ளோசிங்கை விட ஸோ இதுக்கு தான் கொஞ்சம் சான்ஸ் அதிகம். ஏன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டு இருக்கு, ஒரு சேனல் கிரியேட் பண்ண மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த எம் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ செல்லிங், ஒரு பெரிய செல்லிங் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த எம் பேட்டர்ன் கண்டினியூ ஆனது அப்படின்னா ஸோ அகைன் 5780 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும், 5736 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை 5696 க்ளோஸ் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்டர்ன். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ஒன் சைடு எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் ஸோ ஒரு ஒன் சைட் செல்லிங் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் ஸோ நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 295ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அந்த இடத்த டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 291.8 தான் வந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால், இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட டார்கெட் கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா 282.7 வரைக்கும் வரும். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் எல்லாம் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ நேச்சுரல் கேஸ் செல்லிங் பாசிபிள் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. -$31 க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் 3251 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கோல்டில் இருக்கு. சில்வர். ஸோ சில்வர் நேற்று ஹை. ஆனால் இருந்தாலுமே சில்வர் நம்ம ஸ்விங்குக்கெல்லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ சில்வர் ஸ்விங்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நம்ம பை பண்ணணும். அதே மாதிரி இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ சில்வர் ஸ்விங் எப்போ இது பண்ணலாம் அப்படின்னா இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் ஸோ நாம் என்ன சொல்கிறதுனா ஒரு பையோ செல்லை ஸ்விங்கில் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதாவது ஓப்பன் ஹை சேமாக இருந்தது காலையிலேயே 905.40 ப்ரைஸ் சேமாக இருந்திருக்கு. ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்தாலே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம அவ்வளோ தூரம்லாம் இறங்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் கேண்டில் வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் 890ங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன்.
காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ 890.35 வந்தால் ஸோ நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 904, 917 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பை ட்ரெண்டு தான். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 854லேருந்து 904 வரைக்கும் வந்திருக்கு. 917 வரைக்கும் வந்துட்டு தான் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். சைட்வேஸா இல்லை ஒன் சைடு வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத. ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.